ஸோ கைஸ், நம்ம சேனலோட புது அப்டேட்டை நம்ம கோப்ரோ வாங்கியிருக்கோம். கோப்ரோ ஹீரோ 12 பிளாக் கலர் வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நம்ம ஆசைப்பட்டு வாங்கின கோப்ரோ ஹீரோ 12 நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உலான்ஜி கேஸ் வாங்கியிருக்கோம் கோப்ரோ ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்காக. இதில் அப்படியே மைக் அடாப்டரு, அதுக்கப்புறம் வந்து SD கார்டு, டியூயல் சார்ஜர், எண்டூரா பேட்டரிஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து எல்லா வீடியோவுமே வந்துட்டு பயங்கரமான ஒரு குவாலிட்டியோட பயங்கரமான டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து வரும். ஸோ ஜாலியாக இருக்க போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதை லாஸ்ட்டாக நம்ம கோப்ரோவை லாஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நம்ம புதுசாக வாங்கினா இந்த பேட்டரி, சார்ஜர் இது எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ மொத்தமாக வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கோப்ரோவோட பேட்டரி சார்ஜர். ஸோ கோப்ரோ பேட்டரி சார்ஜர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பயங்கர இதாக இருக்குது. இது எப்படி பிக்கிறதுனே தெரில. வேறு வழி தெரியலங்க, இப்படிதான் பிச் ஆகும். ஸோ ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வா, ஸோ இத்தினூண்டு தகரடப்பா மாதிரி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ப்ளஸ் அதோட நம்ம கோப்ரோவோட பேட்டரி சார்ஜஸ் 2 எண்டூரா பேட்டரி சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே குட்டியாக சூப்பராக இருக்குது. 2 சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறதுக்காக வந்து இங்கே டைப் சியில் வந்து பார்த்தீங்கன்னா USB கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து இப்போ பேட்டரி சார்ஜர் எல்லாமே வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ வந்து இது வந்து பேட்டரி சார்ஜர்ஸ் 2 பேட்டரி சார்ஜரோட இது வந்து 6,000 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து உலான்ஜி கேஸ் பார்க்க போகிறோம். உலான்ஜி கேஸ் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுவாங்க. கேமராவோட இது எல்லாமே இதில் தான் மாற்றணும். ஸோ உலான்ஜி கேஸ் வந்து குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, பட் பரவாயில்ல. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் தான் வந்து மைக் அடாப்டர்லாம் மாட்டணும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணால் வந்து கோப்ரோ மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவும் தெரியல. எஸ், இதுக்குள்ளே கோப்ரோ மாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, இதோட கேப் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா கழட்டிக்கலாம் இது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ உலான்ஜி கேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதையும் ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தேர்டாக என்ன ஓப்பன் பண்ண போகிறோம்னா மைக் அடாப்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். மைக் அடாப்டர் வந்து ரொம்பவே முக்கியம். நூண்டு தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ருபீஸு. இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். எல்லாமே அஃபிஷியல் கோப்ரோவோட தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை குவாலிட்டி வைஸ். இருந்தாலும் மைக் அடாப்டரில் கொஞ்சம் பயப்படணும். ஏன்னா வந்து இதில் எல்லாம் ரொம்ப பார்த்து தான் வைக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய யூடியூபர் சொல்லியிருக்காங்க பார்த்து தான் வைக்கணும்னு. ஸோ ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப முரட்டுத்தனமாக வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க. ஸோ வந்து மைக் அடாப்டர் இங்கே பாருங்கள், இவ்வளோன்னு தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி ஃபோனில் எல்லா இதுலேயும் பார்க்கும் போது இது ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் வந்து நேரில் வந்து ரொம்ப ஒரு கைக்குள்ளே கூட இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து உலான்ஜி கேஸில் மாட்டி நம்ம வீடியோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வேரண்டி வந்துடும் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த SD கார்டு ப்ரோ தான் வாங்கியிருக்கோம். ஒன்று தான் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு. தேவைப்பட்டால் இன்னொன்று வாங்கிக்கலாம் பொறுமையாக. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 வந்துருச்சு. ஸோ கோப்ரோக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸஸ்லாம் சொல்லிடுறேன். உலான்ஜி கேஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,500. இதோட SD கார்டோட ப்ரைஸ் வந்து 1,500. மைக் அடாப்டரோட ப்ரைஸ் வந்து 4,000 ருபீஸ் வந்துருச்சு. 4,500 சம்திங் வந்துச்சு. அண்ட் உலான்ஜி கேஸ் பார்த்தாச்சு. பேட்டரி சார்ஜர் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிஸோட சேர்த்து 6,000 ருபீஸ் வந்துருச்சுங்க. 2 பேட்டரி ப்ளஸ் இந்த சார்ஜரோட சேர்த்து 6,000 ருபீஸ் வந்துருச்சு. ஸோ பேட்டரி ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி, எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. சரி பார்ப்போம் என்னென்னு. ஓகே, அட்லாஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அட்லாஸ்ட் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இந்த கோப்ரோ ஹீரோ 12 நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணிடலாம். இந்த ஒயிட் கலர் டப்பாவில் கொடுத்துருக்காங்க கோப்ரோ ஹீரோ 12. ஸோ ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி பார்ப்போம். ஏன்னா எல்லாமே எடுக்கிற போதே எல்லாமே தலைகிலேயே வந்துட்டு இருக்குங்க. ஸோ வந்து வாவ், நல்லா இருக்குது. கோப்ரோ பார்க்க போகிறோம்.
மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லின மேனுவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, மவுண்ட் கொடுத்துருக்காங்க, இதோடய அடிஷ்னலாக ஒரு பேட்டரி. இப்போ நம்மள்ட்ட மொத்தம் 3 பேட்டரி இருக்குது. அண்ட் வந்து இந்த மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு. அண்ட் ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு மவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கோப்ரோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? கொஞ்சம் ஜாலியாக இருக்க போது, ரெடியாக இருங்க. இது எப்படி எடுக்கணும்னு தெரில. ஐயோ, ஓகே, நம்மளோட கோப்ரோ வந்துருச்சுங்க. ஸோ 40,000 ஒர்த்து உள்ள கோப்ரோ கைக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்மளோட சேனலோட அடுத்தடுத்து பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து சூப்பராக நம்ம பண்ணலாம். இப்போ ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வாவ், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39,000 வந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒரு சென்னையில் ஒரு ஷாப்பில் வாங்கினோம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். இதோட டோட்டல் பில் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து 53,000 கிட்ட வந்துருச்சுங்க. எல்லாமே சேர்த்து 53,000 கிட்ட வந்துருச்சு. இனி யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு இதோட ஸ்பெக்கெல்லாம் தெரியும். வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த கோப்ரோவோட அந்த சின்ன கேமரா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது பைக் வீடியோலாம் நிறையா பண்ணலாம். ஸோ இதுக்கான டெம்பர் எல்லாமே வாங்கணும், கூட சீக்கிரம் வாங்கணும். ஸோ வந்து குட்டி குட்டி டாட்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இது ஒரு செம்ம ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். பாய்.